வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பரோட்டா தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவில் காரசாரமான இந்த பரோட்டாவை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துடலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு சின்ன பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு தரம் பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி 6 உருண்டைகளாக பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். பட்டரில் மல்லித்தழை, பச்சை மிளகாய், வரமிளகாய் தூள் எல்லாம் கலந்து வச்சுருந்தோம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு ஏகமாக பரப்பி விட்டுடலாம். இப்போ இதை மடிச்சிடலாம். அடுக்கடுக்காக இந்த மாதிரி மடிக்கணும். மடித்த பிறகு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். கடைசியாக இருக்கிற இந்த பகுதியை அடிப்பாகத்தில் வச்சு அழுத்தி விட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தேய்ச்சிடலாம். இதுக்கு மாவு தூவ வேண்டியதில்லை, சும்மாவே தேய்க்க வரும். மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை வச்சு அழுத்தி விட்டுடலாம். தேய்க்கும்போது ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாது. ஒரு 5 இன்ச் அளவுக்கு ரவுண்டாக இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். அளவான தீயில தோசைக்கல் காய வச்சுருக்கேன். ரொம்ப அதிகப்படியான தீயில வச்சா மேலே கறிகீறு உள்ளே வேகாது. ஒரு 30 செகண்டுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு இந்த பக்கமும் நெய் ஊற்றி தடவி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வெந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 தரம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் பிடிக்கும். அருமையான சுவையில் மிருதுவான லட்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷே தேவையில்லை, தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும். ஆனாலும் முட்டை மசாலாவோ சிக்கன் கறியோ இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.